இப்ப நீங்க சொன்ன சாமி சொன்னதுல எந்த குறையும் கிடையாது. என்னோட இருப்படத்தை மனக்கட்டு சரி பண்ணி தரேன். அதே மாதிரி இதோட உடம்புல உள்ளதை ஆவியை எடுத்து வெளியே தரேன். அந்த இடத்துல ஒரு தேவதை ஒண்ணு நிக்குது, அந்த தேவதை உள்ள அழைச்சு தரோம். ரத்த பாசம் ஒண்ணு வாசல்ல நிக்குது, இறந்தது. அதை உள்ள அழைச்சு தரேன். அதை கும்பிடணும், புரியுதா? அதுதான் அது காப்பாத்திட்டு இருக்கு. உன்னுடைய குலதெய்வங்கிறது வாக்கியங்கிற ஓரமா இருக்கு. அதுக்கு நீ என்ன வேண்டுதலை இருக்கு? உயிர் பள்ளி எதுவும் வேண்டுதலை இருக்கா? கோழி ஆடு. எங்க அண்ணன் ஒரு இறந்துட்டாரு. அவர் சின்ன பிள்ளை 5வது படிக்கும் போது கண்ணில பூ வந்துட்டு அதுக்காக நாங்க சாமி வேண்டி விட்டுருந்தோம். கிடா உயிருக்கு உயிருக்கு சேரணும்னா அது நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா நாங்க செய்யறோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். என் மட்டும் ஒரு தங்கச்சி தான் இருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு பக்கத்துல. அதனால அதை செய்ய முடியல. சரி, உன்னோட இருப்பிடத்துல மனையில பாம்பு வந்துட்டு போவோம், அடிச்சிடாத, புரியுதா? அந்த இருப்பிடங்கிறது எப்படின்னா இந்தண்ட கெங்கு அந்தாண்ட ரோடு வளையும். உன் மனக்கட்டு அளவு கூட குறைச்சிருக்கு, மன ஏத்த இறக்கமா இருக்கும் வீடு, புரியுதா? அந்த இடத்துக்குள்ளங்கிறது இடத்து சொந்தமா செவுத்து வருமா படுக்க வச்சு, புரியுதா? உனக்கு 2 பிரச்சனை இருக்கு அந்த மனையில. செத்த ஆவி ஒண்ணு, மனக்கட்டுல இருந்து வாசம் மண்ணு அள்ளியாச்சு, மனையோட ஜாக்கெட் ஒண்ணு எடுத்தாச்சு. நைட்ல கவுச்சி வாடை வரும், துணிர் வாடை வரும் வீட்டுக்கு. மனு சத்தம், அணுவு சத்தம், கதவு தப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும், நட சவுண்டு கேட்கும், நாய் சுத்தி குலைக்கும். கிளம்பி எத்தனை வாட்டி பாத்துட்டேன் யாரு போறாங்கன்னு. நிழல் ஓட்டம்னு தெரியும், புரியுதா? இருந்தாலும் அந்த மனக்கட்டு சம்பந்தமா உள்ளதை சரி பண்ணி தரேன், உடம்புல உள்ளதை வெளியாக்கி தரேன். வேற என்ன கேட்க போறேன்? என்ன வேற ஒண்ணும் கேட்கறீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சுத்தம் பண்ணி விட சொன்னது வரைக்கும் நாங்க இருக்கு, நிறைய சரி இருக்கு. பாக்கியா ஓடுதா? கெங்க ஓடுது, பக்கத்துல ஆறு சாமி கோயில் ஓட்டல இருக்கு. அதுல விசேஷம் நடக்குமா? நடக்கும். வருஷம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி. அதுல ஊரு பிரச்சனை கொஞ்சம் அடிப்படை தகராறு நடந்ததா? நடந்ததுங்க. போலீஸ் பிரச்சனை வந்ததா? சரி, அது கலகம் பண்ணி விட்டானு பசங்க எல்லாம் சேர்ந்து செய்ய அளவுக்கு போட்டி பொறாம, புரியுதா? அது ஒரு மினி ஐயா ஒருத்தர் வச்சா விவசாயம் அறுவாடை நிற்கிறாரு, புரியுதா? 18 தேவதை உள்ளது அந்த இடத்துல. 21 குடும்பங்கள் அதோட பங்காளிகள், 21 பேர் பங்காளிகள். அந்த கோயில் கட்ட முடியல, போட்டி போட்டு கிடக்கு. நான் பெரிய போட்டி. அதுல கோயில் கட்டுற அமைப்பு வந்துட்டு அதுல ஒரு 3 பேர் சேர்ந்து அதை ஏற்பாடு பண்ணுவாங்க, ஊர் வசூல் பண்ணுவாங்க. அது கோயில் கிளம்பும். இப்ப அது